Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல கோதுமை மாவுல நல்ல சாஃப்ட்டா ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் ரொம்ப சுலபமா எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறனால நமக்கு கேக் நல்லா சாஃப்ட்டா வருங்க. தயிர் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்க கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தயிர் வந்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி இப்போ நம்ம சேர்த்தறலாம். பொடி பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இதல சேர்த்துருங்க. நான் கொடுத்திருக்க இந்த மெஷர்மென்ட்ஸ் உடைய கிராம்ஸ் எல்லாமே கீழ வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேங்க. அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க போறோம். 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கறேன். நீங்க இதுக்கு பதிலா வெண்ணெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். வாசனை எதுமே இல்லாத மாதிரி இருக்க ஆயில் நீங்க சேர்க்கலாங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ பயன்படுத்த வேண்டாம். கேக்ல அந்த ஸ்மெல் வரும் அப்புறம். அதனால ரீஃபைண்ட் ஆயில் இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படினா நீங்க அதுக்கு பதிலா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க. தயிர், எண்ணெய், சக்கரை பொடி இது மூணுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சர்க்கரை வந்து பொடி பண்ணி சேர்த்திருக்கனால டக்குன்னு மிக்ஸ் ஆகிருங்க. மூணும் சேர்ந்து நல்லா க்ரீமியா வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சல்லடை வச்சுக்கலாங்க. இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்ன்றது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் அளவுக்கு இருக்குங்க. 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர்க்காக இன்னைக்கு நான் வந்துட்டு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ண போறேங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்ல அப்படினா நீங்க வந்துட்டு சாக்லேட்டை நல்லா துருவியும் இந்த மாவுல நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினாலும் நீங்க வந்துட்டு சாக்லேட் பிஸ்கட் இருக்கு அப்படினா அதை பொடி பண்ணி ஒரு 3ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கறேங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கறேன். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் வேறங்க. பேக்கிங் சோடா அப்படின்றது வந்துட்டு நம்ம வீட்ல யூஸ் பண்ற சமையல் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்றீங்களா அதான். இப்போ இந்த பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்ல அப்படினா மொத்தமா வந்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாவும் இல்ல, பேக்கிங் பவுடரும் இல்ல அப்படினா நீங்க வந்துட்டு ஒரு சாஷேட் அளவுக்கு ஈனோ பவுடர் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து சலிச்சு இப்போ எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்றோம்ன்றது பாருங்க. இந்த மிக்ஸ் பண்ற விதம் வந்து ரொம்ப முக்கியங்க. அப்பதான் நமக்கு கேக் நல்லா சாஃப்ட்டா ஃப்ளஃபியா கிடைக்கும். நம்ம ரொம்ப ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து சரியா கிடைக்காதுங்க. பாருங்க, ஏதாவது ஒரு ஸ்பாட்டுலாவோ அல்லது இந்த மாதிரி ஒரு கரண்டியோ எடுத்துக்கோங்க. ரவுண்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நடுவுல இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படினா நமக்கு நல்லா சாஃப்ட்டா ஃப்ளஃபியா கேக் கிடைக்கும். இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போறேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் இது. 1/2 கப் அளவுக்கு நம்ம மொத்தமா சேர்க்க போறோம். நான் கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, நல்லா ரவுண்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் நடுவுல இப்படி கட் பண்ணுங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பால் வந்துட்டு ஃபுல்லா நம்ம சேர்த்தறலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமா நம்ம மிக்ஸ் பண்றதுக்கும் நீங்க ஒரு தடவை கேக் பண்றப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்சர்ல கேக் கிடைக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஒண்ணா கலந்து வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு கேக் பேட்டரும் ரெடி ஆயிருச்சு பாருங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓவன் யூஸ் பண்ண போறது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் தான் யூஸ் பண்ண போறோம். உங்ககிட்ட இருக்க எந்த ஒரு திக்கான பாத்திரமா இருந்தாலும் நீங்க அதில் யூஸ் பண்ணலாங்க. நான் வந்துட்டு இந்த கடாய் யூஸ் பண்றேன் ஓவனுக்கு பதிலா. இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ்ல வச்சு இதை மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் உள்பக்கம் ஃபுல்லா சூடாகிறதுக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ உள்பக்கம் ஃபுல்லா சூடாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் குக்கரோட மூடி வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேன் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் கேக் பேன் எடுத்திருக்கேங்க. இதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு தெளித்து விட்டுக்கலாங்க.
தெளித்து விட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா வந்துட்டு ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு பதிலாக ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நார்மலாக நம்மளுக்கு பேக் ஆகிற டைம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அலுமினியம் இந்த பேன் வந்துட்டு ரொம்ப மெலிசாக இருக்குங்க, அதனால டக்குன்னு வந்து வெந்துடும். ஆனால் ஸ்டீல் பேன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட எக்ஸ்ட்ரா ஆகுங்க. கீழே அடி பக்கம் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்க ஸ்டீல் பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆயில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை வந்துட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி பால் வந்துட்டு பார்த்து நீங்கள் வந்து ஊற்றணும். இப்போ நம்மளுக்கு பேட்டர் இப்போ கேக் பேனில் ஊற்றியாச்சு. இது நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதுவும் வந்து ரிலீஸ் ஆயிருங்க. அதே மாதிரி எல்லா பக்கமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. நம்ம எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு கேக்குடைய பேட்டர் இருக்கணும். அது வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரப்போ நல்லா உப்பி ஃப்ளஃபியாக வரும். இப்போது 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. உள்ளே நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேங்க. ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பிளேட்டோ அல்லது கிண்ணமோ வந்து வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேன் வச்சிடலாம். கேக் பேன் வச்சுட்டு இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சிடலாங்க. சிம்மை விட கொஞ்சம் அதிகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 25 to 30 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு இந்த டைம் வந்து வேரி ஆகும். இப்போது நம்ம வந்துட்டு செட் பண்ணியாச்சு. சிம்லேருந்து கொஞ்சம் லைட்டாக அதிகத்தில் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க. பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது துருவி நீங்கள் மேலே வந்துட்டு தூவி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தூவி விடுறனால இந்த நட்ஸ் எல்லாம் உள்ளார இறங்காமல் அப்படியே மேலேயே இருக்குங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாவுக்குள்ளார ஃபுல்லாகவே இறங்கிரும். அதனால் இந்த மாதிரி துருவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி போட்டு விட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்குங்க. மேலேயே நல்லா நம்ம எப்படி போட்டோமோ இதே மாதிரி இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். கரெக்டாக நான் இப்போ வச்சு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆச்சுங்க. பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு, நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு டூத் பிக்கோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு நீங்கள் வந்து நடுவில் கரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். நடுவில் நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணுங்க. பாருங்கள் இப்போ ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் பேன் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். கொஞ்சம் சூடாறினதுக்கு அப்புறமா நம்ம கேக் பேன்லேருந்து இதை எடுத்துடலாங்க. இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு சைட்ஸ்லெல்லாம் கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு பேன்லேருந்து வெளியில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஒட்டிக்குங்க, இல்லைனா கீழே ஸ்டாண்ட் இல்லாமல் வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு லைட்டாக இப்படி வந்து இப்படி லைட்டாக அடித்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக கேக் வந்துட்டு வந்துடும். பாருங்கள் அழகாக வந்துருச்சு. நம்ம கரெக்டாக டைம் பார்த்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேக் பேனில் ஒட்டாமல் கரெக்டாக வந்துடுங்க. நீங்கள் பேனில் ஆயில் தடவி அதுக்கப்புறம் மைதா மாவு போடுறப்பையும் கரெக்டாக க்ரீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சரியாக நம்மளுக்கு வந்துடும். சூப்பரான ஃப்ளஃபியான கோதுமை மாவு சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாங்க. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான வீட் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.